ஒரு நமக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அவன் குஷ்டி வைக்கிற கிளாஸில் தான் நான் சரிக்க குடிக்கிறேன், தண்ணியை குடிக்கிறேன். மாவும் இல்லைன்னா என் வேலையும் செய்ய முடியாது. நான் எவ்வளோ மூட்டை எல்லா வேலையுமே குடிச்சிட்டு செய்ய முடியாதுங்க. ஆனால் மூட்டை தூக்குற வேலை மட்டும் எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோ போனோம். 10 மணி ஆகிட்டு டயர்டில் சோர்ந்து போயிருக்கும் போது மேய்ச்சி வந்து கப்பார் 1-2 வண்டிக்கு தான் சருக்கு வேலையை சொல்லிட்டானுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் இது மேற்பட்டு சருக்கு வச்சா தான் அந்த வேலையை செய்ய முடியும். அந்த போதிலேயே செய்து வெளி உலகமே எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. நீங்கள் நடராஜ தட்ட இருக்கோம் அன்னக்கண்ணி பிரிச்சு கீழே அது எதிரில் உடம்புல சட்டை இல்லாத இடுப்பில் டவுல் கட்டின்னு ஓரெல்லாம் இல்லை கையை போட்டு ஏறி போய் சால்த்தோட கூட்சட்டில் மூட்டை தூக்குவேன். என் கம்பெனியில் வேலை இல்லைன்னா ஒரு நாயை போக்குற போல மூஞ்ச பார்ப்பான், யாரும் நேசிக்க மாட்டான். டீ கையில் தண்ணி இருக்கும், ஒரு தாகத்தில் அப்படி எடுத்து குடிக்கலாம் போனோம். அந்த டீ கடை திட்டுவாங்க, தள்ளி இல்லையா சிமெண்ட் ஆகிட போகுது. இதுதான் ஒருத்தன் நேசிக்க மாட்டான், ஒருத்தன் விரும்ப மாட்டான். ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே என் தொழில் இதுதான், என் வேலை இதுதான். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், இப்போ நான் சர்ச்சு உள்ளே வரமாட்டேன், ரோட்டில் நிற்பேன், நீ சொல்கிறத கேட்குறேன். ஆனால் என்னை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா, நான் கீழே உயிலனா உண்மை நான் ஏற்றுக்கிறேன். கீழே உயிலனா என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். ஆனால் கீழே உயின்ட்டா நான் உண்மை ஏற்றுக்கிறேன். இதாங்க நான் ஆண்டை ஏற்றுக்கிறதுக்கு காரணமே. எனக்கு வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ அல்லது பண பற்றாக்குறையோ ஒரு பிரச்சனை கிடையாது. நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா குடிக்கிறேன், நல்லா வீட்டில் எல்லாரையும் ஒதுக்கிறேன், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இவன் எவ்வளோ பேசுகிறான் என்கிட்ட, ஆனால் இப்போ நான் கீழே உயிர்ந்துட்டேன்னா நான் உங்க ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒருவேளை நான் கீழே உயாத என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா ஆண்டவரே என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். இதுதான் ஜெபிச்சேன். பாஸ்டர் வந்தார், மெசேஜ் எடுக்கிறார். அதை கூர்ந்து கேட்குறேன். ஒரு அன்னாயிட்டிங் மேலே இறங்குது, நான் உணர்றேன். ஆனால் என்னை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஏன்னா உயிர்ந்துட்டா இவரை நான் ஏற்றுக்கணும், இவரை ஏற்றுக்கணும், உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வர. ஏன்னா நானும் ஜார்ஜின்னு ஒரு சகோதரனும் சருகச்சின்னு இருக்கிறோம். சும்மா ஒன்று கேட்டேன், இப்போ உங்கள் வீட்டில் எல்லாம் மலையில சேர்ந்துட்டாங்களே, போய் சேர்ந்துருத்தானே. நான் சொன்னான், போய் அந்த கடவுள்கிட்ட போனால் உண்மையாக இருக்கணும். அதுவும் என் மைண்டில் வந்துச்சு. இவர்கிட்ட போனால் உண்மையாக இருக்கணுன்றான், நம்மளால குடிக்காமல் இருக்க முடியாது, இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி உறுதியாக நிற்கிறேங்க. அப்படியே நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். அந்த இறங்குது, அந்த பிரச்சனை இறங்குது, ஐயோ நம்ம உயிர்ந்துடக்கூடாது அப்படி வெளியே தான் நிற்கிறேன். பாஸ்டர் அந்த அன்னாயிட்டியில் நடத்துறாரு. அப்படியே நான் கண்ட்ரோல் பண்ணுற முடியல. வல்லமை இறங்கி தூக்கி வீசப்பட்டு அந்நிய பாச புறப்பட்டு ஒரு புது மனுஷனா ஏந்தினீங்க. என் தெய்வம் செய்த பெரிய காரியம். ஆனாலும் இயேசுகிட்ட வரணுன்ற விருப்பம் அப்போ கூட கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க ஞானஸ்தானம் எத்துங்க, ஊழியத்து கூட போயிட்டேன்னு வச்சிங்களேன், ஞானஸ்தானம் எத்துங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு எண்ணம், எதுக்காத வர எத்துக்குன்னு பாவம் செஞ்சுக்கின்னு. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மாவா போட்டுன்னு சர்ச்சில் உட்காந்து இருந்தான். மாவா திருவிருந்தெல்லாம் எடுத்து அதை போய் தெரியாது. அவனை கேட்டேன்பா ஏதோ குடிக்கிறாங்களே, போய் நீ குடிக்கூடாதுன்னு. அவன் சொல்கிறான், மாவா போட்டு அர்த்தம் எடுத்துப்பான். நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன், இவெல்லாம் என் மாவா போட்டு எடுத்துன்றான், நம்ம எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு மாவா போட்டுக்கணும் இதேமாரி மாட்டி அவஸ்தைப்படக்கூடாதுன்னு அதுலலாம் உறுதியாக இருக்கிறேன். எல்லாரையும் பார்க்குறேன், ஒன்னா நம்ம இங்கே போனால் உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணுன்றாங்க, தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படி கர்த்தர் விடுதலை கொடுத்தா கூட ஆண்டவர்கிட்ட வரணுன்ற எண்ணம் இல்லைங்க. ஆனால் அவர் நடத்தின விதத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக, ஞானஸ்தானமே எடுக்கலை. எங்கள் வீட்டாண்ட இருக்கிற ஒரு சகோதரிகிட்ட போய், அவர் பாஸ்டா இருக்கார், அவர்கிட்ட போய், ஐயா நான் உபவாசம் இருக்கணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி இருக்குன்னு. அவர் சொன்னார், ஏன்பா இப்படி கேட்குற ஆச்சரியமா? இல்லையா, நான் ஆண்டவர் அறியாத வீட்டில் இருந்தேன். நாங்கள் காக்காவுக்கு சாப்பாடெலாம் வைப்போம், இதுவெல்லாம் பண்ணுவோம், பாயில் படுக்க மாட்டோம்.